This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. வானிலை தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. 4 நாட்களுக்கு தமிழகத்தில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நாளை கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என அறிவிப்பு வெளியாகியிருந்தது. வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 24ஆம் தேதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 24ஆம் தேதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.